آدم إدريس نوح صالح إبراهيم لوط إسماعيل إسحاق يعقوب يوسف أيوب شعيب موسى هارون ذو الكفل داود سليمان إلياس اليسع يونس زكريا يحيى عيسى والآخر الختم الأنبياء محمد المصطفى. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் லதீன உஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய படையை சேர்த்து கொண்டு ரோம பைசாண்டியர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் படையை சேர்த்து கொண்டு தபூக் என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். போகுகின்ற வழியில் ஹிஜ்ர் என்னும் இடத்தை கடந்து செல்லும் நேரத்தில் அந்த இடத்தை ஃபஜ்ஜுன் நாக்கா என்றும் அழைப்பார்கள், மதாயின் சாலிஹ் என்றும் அழைப்பார்கள். கிட்டத்தட்ட மதினாவில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடம் இருக்கிறது. அந்த இடத்தை கடந்து செல்லும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் இருந்து கொண்டு கூறினார்கள், இதுதான் சமுதாயம் வாழ்ந்த இடம். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் யாரும் நீர் அருந்த வேண்டாம். இந்த இடத்திற்கு யாரும் அதிகமாக செல்ல வேண்டாம். குறிப்பாக யாரும் அந்த இடத்திற்கு தனியாக செல்ல வேண்டாம். இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் கடந்து செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் அந்த இடம் அல்லாஹு தாலாவுடைய தண்டனை இறங்கிய இடம். எனவே இந்த இடத்திற்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சஹாபி அந்த இடத்திற்கு சென்று விட்டார். அந்த சஹாபி அந்த இடத்திலேயே மரணித்து விட்டார் என்று செய்திகள் உள்ளது. இன்னொரு செய்திகளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஹிஜ்ர் என்ற இடத்தை நீங்கள் நெருங்கினால் உடனே அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இன்னொரு நிகழ்வு ஏற்படுகிறது. அங்கு சென்று கொண்டிருக்கும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் ஒரு கபரை காட்டி, இது யாருடைய கபர் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் இதனை அறிவார்கள் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கூறினார்கள், இந்த கபர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அபு ரைஹால் என்பவரின் கபர் என்று கூறினார்கள். இந்த அபு ரைஹால் சமுதாயத்தை சார்ந்தவன். இந்த அபு ரைஹால் சமுதாயத்தின் மீது தண்டனை இறங்கும் போது அவர் அந்த இடத்தில் இல்லை. அவர் மக்காவில் இருந்து கொண்டிருந்தார். மெக்காவில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தண்டிக்கப்பட மாட்டார்கள். இப்போது சமுதாயத்தின் மீது முழுவதுமாக தண்டனை இறக்கப்பட்ட பிறகு இந்த அபு ரைஹால் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். இப்போது அபு ரைஹாலுடைய கையில் தங்கத்தினால் ஆன ஒரு கதை அவர்களுடைய கையில் இருக்கிறது. அந்த கதையை பிடித்து கொண்டிருக்கும் நிலையில் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். இப்போது அல்லாஹு தாலா அவர் மீது தண்டனையை இறக்குகிறான். அந்த இடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவருடைய கதையும் இருக்கிறது. இப்போது ஒரு சில சஹாபாக்கள் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அந்த தங்கத்தினாலான கதை இருந்தது. இந்த செய்தி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தில் வருது, அபுதாவுதுல. இந்த சமுதாயம் எங்கே வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வலக்கத் கத்தப அஸ்ஹாபில் ஹிஜ்ரில் முர்சலீன், ஹிஜ்ர் வாசிகள் இறை தூதர்களை பொய்யர்களாக ஆக்கி கொண்டார்கள். இந்த ஹிஜ்ர் என்கின்ற பகுதி எங்க இருக்குன்னு சொன்னா, யஷ்குனூனல் ஹிஜ்ர் அல்லதி பைனல் ஹிஜாஸ் வ தபூக், ஹிஜாஸிற்கும் தபூக்கிற்கும் இடையில உள்ள பகுதி தான் இந்த ஹிஜ்ர் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியில் தான் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பகுதியை நம்மால் அறிய முடியுமா என்று பார்த்தால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபதில்க புயூதகும் ஹாவியத்தும் பிமா ஸலமு ஐன ஃபி ذلك லஆயத்தன் லிகௌமி யஅலமூன். பிமா ஸலமு அவர்கள் செய்த துல்ம், அதாவது அநியாயத்தின் காரணத்தினால், ஃபதில்க புயூதகும் ஹாவியத்துன், ஹாவியத் அப்படின்னு சொன்னா கொலாப்ஸ் ஆகி இருக்கிறது. அதாவது புயூத்துக்கும் ஹாவியத், அவர்களுடைய வீடு பாழடைந்து போய், அதாவது கொலாப்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். அவர்கள் செய்ததன் காரணத்தினால் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடுகளை கொலாப்ஸ் ஆகி போட்டிருந்தான் அல்லாஹு தாலா. இன்ன ஃபி ذلك லஆயத்தன் லிகௌமி யஅலமூன், நிச்சயமாக மக்களுக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அல்லாஹு தாலா இதனை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கின்றான் என்றால் இதனை இப்போதும் நம்மால் அறிய முடியும் என்பது இதற்கு அர்த்தம்.
அப்படி என்றால் நான் முன்னாடி சொன்ன அந்த செய்திகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து வஸலாம் முன்னறிப்பு செய்த அந்த மதாயான் சாலிஹ் என்ற பகுதி தான் இந்த சமுதாயம் வாழ்ந்த இடம் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சமூகத்திற்கு எப்படி சமுதாயம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றால், அந்த மக்களில் சமுத் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த சமுத் என்ற மனிதருக்கு ஜுதைஸ் என்ற ஒரு சகோதரனும் உண்டு. இருவருடைய பாட்டனாருடைய பெயர் ஆபிர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆபிருடைய தந்தையுடைய பெயர் இரமுடைய தந்தையுடைய பெயர் ஷாமுடைய தந்தையுடைய பெயர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் அருட்கொடை செய்தான் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, வதுகுரு இது ஜஅலகும் ஹுலஃபா மின் பஅதி ஆதின், ஆது சமுதாயத்திற்கு பிறகு அல்லாஹு தாலா உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினான் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். வ பவ்வஅகும் ஃபில் அர்த், இந்த பூமியில் வசதிகளை உங்களுக்கு வழங்கினான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா ஹுசூரன், சஹல் அப்படின்னு சொன்னா டெரஸ்ட்ரியல் ரீஜியன், நிலப்பரப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். அங்குள்ள நிலப்பரப்புகளில் பெரிய பெரிய மாளிகைகளை அவர்கள் எழுப்பினார்கள். இந்த ஃபித்னாவுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் நம்ரூத்துடைய காலத்திலிருந்து தான் வந்தது. ஆது சமுதாயம் எப்படி பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்பினார்களோ அதே போன்று இந்த சமுதாயமும் பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்பினார்கள். மேற்கொண்டு அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஒரு அருட்கொடையை வழங்கியிருந்தான். அது என்னவென்றால், வ தன்ஹிதூனல் ஜிபால புயூதா, மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். ஃபதுகுரு அலா அல்லாஹி வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடை நினைவு கூறுங்கள், பூமியில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் அல்லாஹு தாலா சொல்றான். அடுத்ததாக முக்கியமா அந்த மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால், நாம முன்பு பார்த்த ஆது சமுதாயம் எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு சொன்னா சவுத் அரேபியன் பெனின்சுலா, அரேபிய தேசத்துல தெற்கு பக்கத்துல வாழ்ந்து வந்தாங்க. அங்க பெருசா எந்தவித ட்ரிபியூட்டரியும் வாட்டர் ரிசோர்ஸும் கிடையாது. ஆனால் இந்த சமுதாயம் அவங்க வாழ்ந்த இடம் அல் ஹிஜ்ர், நார்த் அரேபியன் பெனின்சுலா, அதாவது வடக்கு பக்கம் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அங்க நார்த் சைட்ல உள்ள சர்க்கம்ஸ்டன்ஸை ஃபர்டைல் கிரசன்ட் என்று கூறுவார்கள், அதாவது வளமான பிறை என்று கூறுவார்கள். ஃபர்டைல் கிரசன்ட் அப்படின்னு சொன்னா நம்ம விவசாயத்துக்கு ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாம ஜஸ்ட் பிளான்டேஷன் பண்ணாலே ஈஸியா மெச்சூர் ஆயிரும். அல்லாஹு தாலா குரான்ல அங்க இருக்கக்கூடிய நபி அந்த சமுதாயத்துக்கு அட்வைஸ் பண்ணதை பத்தி குரான்ல சொல்றான். அதுத்துரகூன ஃபீமா ஹாஹுனா ஆமினி, அந்த நபி சமுதாயத்திட்ட சொல்றாங்க, இந்த இடத்துல நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், இந்த கார்டன்ஸ் அதாவது இந்த தோட்டங்களிலும் இந்த நீரூற்றுகளிலும் நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா. வ ஸுரூஇன் வ நஹ்லின் வ தல்லுஹா ஹதீம், பயிர் நிலங்களிலும் மேன்மையான பேரிச்சந்தோப்புகளிலும் நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு அந்த நபி கேட்கிறாங்க. மேலும் அந்த இடம் ஒரு செழிப்பு மிகுந்த இடமாக இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. சரி, இப்போது அந்த சமுதாயம் என்னவெல்லாம் ஃபித்னா ஃபசாது செஞ்சாங்க என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலில் ஃபஸத்தஹும் அனிஸ் சபீலி வ கானூ முஸ்தப்சிரீன், அவர்களுக்கு அறிவுத்திறனை அல்லாஹு தாலா அதிகப்படுத்தியும் அவர்கள் நேர்வழியிலிருந்து பிறழ செய்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தான். அவர்களுக்கு புரிஞ்சிக்க கூடிய அந்த கெப்பாசிட்டி அல்லாஹு தாலா கொடுத்தும் அவங்க மறுத்தாங்க பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்ததாக அந்த மக்கள் செய்த முக்கியமான தவறு, வலக்கது கத்தப அஸ்ஹாபில் ஹிஜ்ரில் முர்சலீன், அந்த மக்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். ரசூல்மார்கள் சொன்ன செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வ ஆத்தைனாஹும் ஆயாத்தினா ஃபகானு அன்ஹா முரிதீன், நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காட்டினோம், ஆனாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அடுத்ததாக காலல் மல உள்ளதீன ஸ்தக்பரு மின் கௌமிஹி லில்லதீன ஸ்துஇஃபு லிமன் ஆமன மின்கும் அத்தஅலமூன அன சாலிஹன் முர்சல், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலாக்கள் தலைவர்கள் இவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய பலவீனமான மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. உண்மையிலே இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நபி நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முபஷிரீன்கள் கூறியிருக்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே ஏழை மக்களை எப்படியெல்லாம் கேன்வாஷ் பண்ணாங்கன்னு சொன்னா, ஏழை மக்கள்கிட்ட சொல்றாங்க, உங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லை அல்லவா, நாங்க உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்குறோம், நீங்க இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து நீங்க விலகி வந்துருங்க அப்படின்னு கேன்வாஷ் பண்ணுவாங்க. ஆது சமூகம் எப்படி அல்லாஹு தாலாவையும் ஏற்றுக்கொண்டு சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமுதாயம் அதே போன்றுதான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பால், மர்தூக் போன்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா அது நம்ரூத்துடைய கலாச்சாரத்தில் இருந்துதான். வலா துதிஉ அம்ரல் முஸ்ரிஃபீன், அல்லாஹு தாலாவிற்கு கீழ்ப்படியாத வரம்பு மீறிய மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன், அவர்கள் பூமியில் ஃபசாது செய்தார்கள், எந்தவித சீர்திருத்தமும் செய்யவில்லை. காலு இன்னமா அன்த மினல் முஸஹரீன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பார்த்து நீங்க சூனியம் செஞ்சீங்க அப்படின்னு அவதூறு சொன்னாங்க. வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஅதி யுஃப்ஸிது ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன், அவ்வூரில் குழப்பத்தை பரப்பிக் கொண்டு 9 குலத்தலைவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். அடுத்ததாக சமுதாயம் செய்த முக்கியமான தவறு, காலு தகாசுமு பில்லாஹி லனு பையித்தன்னஹு வ அஹ்லஹு,
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க. அடுத்ததாக அந்த மக்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு, நீ நபி என்பதற்கு அத்தாட்சியாக ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டும்படி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கேட்டார்கள். பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவுடைய உதவியை கொண்டு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்கள். ஆனால் அந்த அற்புதத்தை கண்ட பிறகும் அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை. அதற்கடுத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. ஆனால் இறுதியில் அந்த மக்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறினார்கள். வஇலா சமூத அஹாஹும் சாலிஹா, அல்லாஹு தாலா கூறுகிறான், சமுது சமுதாயத்திடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். இந்த நபியுடைய பிளட் லைன் ட்ரேட் எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் உபைத், ஒரு சில வரலாற்று நூட்களில் காபூக் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. லெட் மீ ரிப்பீட். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையுடைய பேர் உபைத், உபைதுடைய தந்தையுடைய பேர் மாசிக், மாசிக்குடைய தந்தையுடைய பேர் உபைத், உபைதுடைய தந்தையுடைய பேர் ஜாஜிர், ஜாஜிருடைய தந்தையுடைய பேர் சமுது, சமுதுடைய தந்தையுடைய பேர் ஆபிர், ஆபிருடைய தந்தையுடைய பேர் இரம், இரமுடைய தந்தையுடைய பேர் ஷாம், ஷாமுடைய தந்தையுடைய பேர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 8வது தலைமுறையில இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. வரலாற்று ஆய்வின்படி ஆது சமுதாயத்திற்கு பிறகு மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது சமுது சமுதாயம்தான். எப்படி நம்ரூத்துடைய காலத்தில் பால், மர்தூக் போன்ற சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமுத சமுதாயமும் அதே சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசருடைய பேர் ஜுந்தக் பின் அம்ர் என்று செய்திகள் உள்ளது. ஆது சமுதாயத்திற்கு பின் இந்த சமுது சமுதாயம் பூர்வீக அரபுகளாக, அதாவது அரபுல் ஆரிபாவாக வருகிறார்கள். நம்ரூத்துடைய காலத்தில் எப்படி கோபுரங்களை எழுப்பி அதில் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்களோ அதே போன்று இந்த சமுது சமுதாயமும் அல் ஹிஜ்ர் என்ற இடத்தில் விக்கிரக வழிபாடுகளை வழிகேடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது அவ்வூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுந்தக் பின் அம்ர் என்ற அரசன் தாம் கட்டிய கோபுரத்தில் ஒரு கிளாஜ்மேன், அதாவது ஒரு மதகுருவை நியமிக்கப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் கட்டளையிட்டான். அந்த மதகுரு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். இப்போது மக்கள் அனைவரும் முடிவு செய்து அந்த கோபுரத்திற்கு மதகுருவாக காபூக் என்ற ஒரு மனிதரை நியமிக்கிறார்கள். இப்போது அந்த காபூக் என்ற மனிதர் அந்த கோபுரத்திற்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் உங்களில் இருந்து ஒரு மனிதர் உருவாகுவார், அந்த மனிதர் இவ்வூரில் இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார் என்று சத்தம் கேட்டது. அந்த கனவை கண்டதுடன் எழுந்து தன் செய்த பாவத்தை உணர்ந்து இனி ஒருபோதும் இந்த சிலைகளுக்கு ஊழியம் செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்தார். இந்த காபிலுடைய மனைவியுடைய பேர் ஜுஹூம் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது காபூக்கிற்கும் ஜுஹூமிற்கும் பிறந்த மகனுடைய பேரு தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 15 வயது ஆன பிறகு ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு நேரத்தில் ஒரு மாபெரும் சப்தம் ஒன்று கேட்டது. அப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுந்து தன் தாயாரிடம் இது என்ன சப்தம் என்று வினவினார். ஷாமுடைய வம்சத்தில் நவ்வார் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் லஸ்கர் என்ற ஒரு மாபெரும் கூட்டத்தை தலைமை தாங்குகிறார். அவர் 7 வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஊருக்குள் புகுந்து ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை கொள்ளையடித்து போய்விடுவார் என்று கூறினார்கள். இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுந்தக் பின் அம்ர் என்ற அரசன் இந்த கொள்ளையர்களுக்கு எதிராக எந்த ஒரு முடிவும் எடுக்க இவர்களுக்கு இயலவில்லை என்று கூறினார்கள். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கூட்டத்தை திரட்டி இந்த நவ்வார் என்கின்ற கொள்ளை கூட்டத்திற்கு எதிராக போர் செய்து அவர்கள் கொள்ளையடித்த பொருட்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தார் என்று செய்திகள் உள்ளது. அல்லாஹு தாலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 15 வயதினிலேயே வீரத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருந்தான். இப்போது சமுது சமுதாயத்திற்கு மத்தியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியமும் மரியாதையும் அதிகமாகுகிறது. இப்போது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜுந்தத் பின் அம்ர் என்ற அரசன் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரியாதை அதிகமானால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு நாள் ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொல்லச் சொல்லி தன் ஆட்களை ஏவி விட்டான் என்று செய்திகள் உள்ளது. அல்லாஹு தாலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய அவர்களுக்கு சக்தி பெறவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 வயது எட்டிய போது அவர்களுக்கு வஹி வந்தது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் ரப்புடைய ரிசாலத்தை எத்தி வைத்தார். உம்முடைய சமுதாயத்தை ஷிர்கை விட்டு நீக்கி அல்லாஹு தாலாவை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சமுதாயத்திடம் எத்தி வைப்பீராக என்று கூறினார்கள். அப்படி உம்முடைய சமுதாயம் அல்லாஹு தாலாவை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதோ
அதே போன்று உம்முடைய சமுதாயமும் அழிக்கப்பட்டு விடும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் கூறினார்கள். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மன்னர்களிடம் பிரச்சாரம் செய்கிறார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்னி ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, நானே ரசூலாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வைலா சமூது அஹாஹும் சாலிஹா, சமூது சமுதாயத்தினரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி அப்துல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, எனது மக்களே நீங்கள் அல்லாஹு தாலாவை வணங்குங்கள், அவனை அன்றி வேறு கடவுள் இல்லை என்று கூறினார்கள். ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்தி வஸ்தமரக்கும், அந்த அல்லாஹுதான் உங்களை படைத்து இந்த பூமியில் வாழச் செய்துள்ளான். ஃபீஹா ஃபஸ்தக்ஃபிரூஹு, எனவே நீங்கள் அவனிடமே மன்னிப்பு கேளுங்கள். சும்ம சூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபும் முஜீப், நீங்கள் அவன் பக்கமே மீளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தாலா நம் பக்கத்தில் நமக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறான் என்று கூறினார்கள். காலு யா சாலிஹு, அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குஃபார்கள் எல்லாருமே சொல்றாங்க, அது குன்த ஃபீனா மர்ஜு அன் கப்ல ஹாதா. மர்ஜு ரஜு அப்படின்னு சொன்னா நம்பிக்கை, அதாவது எங்களுக்கு மத்தியில ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக நீங்க இருந்தீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அந்த மக்கள். அதன்ஹானா அன் அபுதமா யஅபுத ஆபாஉனா, இப்போது என்னடானா எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய கடவுள்களை வணங்க கூடாதுன்னு சொல்றீங்களே. அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்கள் எங்கள் மத்தியில ரொம்ப மதிப்பிற்குரியவரா நீங்க இருந்தீங்களே, இப்ப என்னடானா எங்க முன்னோர்கள் வணங்கிய கடவுளை வணங்க கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. வ இன்னனா லஃபி ஷக்கின் மின்னா தத்ஊன இலைஹி முரீப், நீங்கள் எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அதன் பக்கம் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். கால யா கௌமி அரைத்தும் இன் குன்தும் அலா பையினத்தி மிர் ரப்பி வ ஆத்தானி மின்ஹு ரஹ்மத்தன் ஃபமை யன்சுர்னி மினல்லாஹ், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடம் கூறினார்கள், அரைத்தும் இன் குன்தும் அலா பையினத்தி மிர் ரப்பி, அல்லாஹு தாலாவிடம் தெளிவான அத்தாட்சியை நான் பெற்ற பிறகு, வ ஆத்தானி மின்ஹு ரஹ்மத்தன், அதாவது அல்லாஹு தாலா தனக்கு ரஹ்மத்தை தந்த பிறகு, ஃபமை யன்சுர்னி மினல்லாஹு இன் அசைத்துஹு, இவ்வளவு விஷயத்தையும் பெற்ற பிறகு நான் அல்லாஹு தாலாவுக்கு மாறு செஞ்சேன்னா அவனுடைய அந்த பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. லெட் மீ ரிப்பீட், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹு தாலா நமக்கு ரஹ்மத் செஞ்சிருக்கான், பரக்கத்து செஞ்சிருக்கான், அத்தாட்சியும் காட்டியிருக்கிறான், அதெல்லாம் காட்டிய பிறகும் நான் அல்லாவுக்கு மாறு செஞ்சேன்னா அல்லாவுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுபவர் யார் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறான். இன் அசைதுஹு ஃபமா தசைதூனனி கைர தக்சீர், அப்படி நீங்க மாறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இழப்பு ஏற்படுவதை அன்றி வேற என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன். ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன், இந்த பணிக்காக நான் உங்களிடம் எந்தவித கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, நிச்சயமாக என்னுடைய கூலி இந்த யூனிவர்ஸுடைய ரப்பு அல்லாவிடமே உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுதுரக்கூன ஃபீமா ஹாஹுனா ஆமினின், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மத்தியில நீங்க நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபி ஜன்னாத்தின் வ உயூன், நீங்க இங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல நீரூற்றுகள்ல நிம்மதியா வாழ்ந்துட போறீங்களா. நீங்க இங்க இருக்கக்கூடிய பயிர் நிலங்களிலும் பேரிச்சந்தோப்புகளிலும் நிம்மதியாக வாழ்ந்துட போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மலைகளை குடைந்து பெருமை கொண்டவர்களாக உங்களுடைய குடியிருப்புகளை அமைத்துக் கொள்கிறீர்களே. ஃபத்தகுல்லா, அல்லாவுக்கு அஞ்சுங்கள். வ அத்தீஊன், எனக்கு கீழ்ப்படியுங்கள். வலா துதிஉ அம்ரல் முஸ்ரிஃபீன், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள்கிட்ட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வரம்பு மீறியவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள், அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசர்கள் தலைவர்கள் எல்லாருமே இந்த பூமியில ஃபசாது செய்யறாங்க, அதாவது பெரிய குழப்பங்கள் செய்யறாங்க அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த பெரிய பெரிய தலைவர்கள் இந்த பூமியில எந்தவித சீர்திருத்தமும் செய்யவில்லை. ஒரு நாள் சமுதாயம் ஒரு இடத்துல கூட்டமாக அமர்ந்திருக்கும் போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க. வந்து அந்த மக்களுக்கு முன்னால் தாவா செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்களோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டும் காணாமல் இருந்தார்கள். இறுதியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாமெல்லாம் ஒரே குடும்பம், நீங்கள் என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தாலா உங்களை அழித்து விடுவான், நீங்கள் அழிந்து விட்டால் அதை என்னால் தாங்க முடியாது, நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்று அன்பாக அந்த மக்களிடம் பிரச்சாரம் செய்யறாங்க. அதற்கு அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். அவங்கள பார்த்து சொல்றாங்க, காலு இன்னமா அன்த மினல் முஸஹரீன்,
அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, சாலிஹே உங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு யாரோ சூனியம் வச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. மா அந்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்களும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை, நீங்க ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபஹ்தி பி ஆயத்தின் இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்க உண்மையாளரா இருந்தா, நீங்க நபி அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க உண்மையாளரா இருந்தா ஒரு சான்று, ஒரு அத்தாட்சி கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. அந்த அத்தாட்சி என்னவென்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஒரு நாள் சமுதாயம் ஒரு சபையில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் போது ஃபஜாஅஹும் ரசூலுல்லாஹி ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கான காதிமன், ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சபையை நோக்கி வந்தார்கள். ஃபதாஅஹும் இலல்லாஹி வ தக்கரஹும் வ ஹதரஹும் வ அஹதஹும் வ அமரஹும், அவர்களை அல்லாஹ்வின் பால் அழைத்தார், எச்சரிக்கை செய்தார், நினைவூட்டினார், அறிவுரை வழங்கினார், நன்மையின் பக்கம் அழைத்தார். ஆனால் அந்த மக்கள், அந்த நபி எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை அந்த மக்கள் கண்டும் காணாமல் இருந்தார்கள். சிலர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியில சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, நாம் எல்லாம் ஒரே குடும்பம், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராவேன். நான் கூறியதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், நீங்கள் அழிக்கப்பட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு அந்த நபி அந்த சமுதாயத்திட்ட கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த மக்கள் கிண்டல் அடித்தார்கள், வீண் பழி சுமத்தினார்கள். அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய போதனைகளை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சொன்னார்கள், காலு இன்னமா அன்த மினல் முஸஹ்ஹரீன், நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதராகவே இருக்குகிறீர்கள், உங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து சொன்னாங்க. மா அந்த இல்லா பஷருன் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்று மனிதரே அன்றி வேறில்லை. ஃபஹ்தி பி ஆயத்தின் இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஒரு சான்றை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியில் அந்த மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டது ஒரு அத்தாட்சி. அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறுகிறீர்கள் அல்லவா, அப்படி என்றால் நீங்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துங்கள், அந்த அற்புதத்தை நிகழ்த்தினால் நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட என்ன அற்புதத்தை நிகழ்த்துவதுன்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், இன்னன்த அஹ்ரஜத லனா மின் ஹாதிஹி ஸஹ்ர வ அஷாருஹு இலா ஸஹ்ர ஹுனாக நாகதன் மின் சிஃபதிஹா கீத கீத வ தகரு அவ்ஸாஃபன் சம்மூஹா வ நஅதுஹா வ நஅது ஃபீஹா வ அன் தகுன அஷ்ராஅ தஅவீலதன் மின் சிஃபதிஹா கதா வ கதா. அந்த மக்கள் வாழ்ந்தது ஃபுல்லாமே பாறைகள் இருக்கக்கூடிய பகுதியில தான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையை சுட்டி காட்டி, இந்த பாறையில் இருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும், அதுலயும் அந்த ஒட்டகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஹுனாக நாகதன் மின் சிஃபதிஹா கீத கீத, அந்த ஒட்டகம் ஒரு பெண் ஒட்டகமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகம் பிரசவம் உண்டாயிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகத்துடைய மத்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இதை போன்ற ஒரு ஒட்டகத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வகால லஹுமுன் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரஐத்தும் இன் அஜபத்தும் இலா மா சஅல்தும் அலல் வஜ்ஹி லில்லதி தலபத்தும் அதுமினூன பிமா ஜஅதுகும் பிஹி வ துஸத்திகூன ஃபிமா உர்சில்து பிஹி. இப்படியெல்லாம் அத்தாட்சி வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் சொன்ன பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, பெர்ஹாப்ஸ் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை போன்று, நீங்கள் கேட்டதை போன்று ஒரு ஒட்டகத்தை இந்த பாறையிலிருந்து வர வைத்தால் நீங்கள் அல்லாஹ் தாலாவை மட்டுமே ரப்பாகவும் என்னை இறை தூதராகவும் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், காலூனா, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அடிக்கடி தொழுவக்கூடிய இடத்துக்கு அவங்க போறாங்க. அந்த இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் இருந்து தொழுவுறாங்க. சும்மதா ரப்புஹு, தன்னுடைய ரப்பு அல்லாஹ் தாலாட்ட கரமேந்தி துவா கேட்கிறாங்க, யா ரப்பே, இந்த மக்கள் எதை கேட்டார்கள் என்பதை நீ அறிவாய், அந்த ஒட்டகம் என்னென்ன பண்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்பதையும் நீ அறிவாய். அந்த மக்கள் கேட்டதை போன்று ஒரு ஒட்டகத்தை இந்த பாறையிலிருந்து கொண்டு வந்து விடுவாயாக அப்படின்னு அல்லாஹ் தஆலாட்ட கேட்கிறாங்க. அந்த மக்கள் எந்த பண்பில் அந்த ஒட்டகம் இருக்க வேண்டும் என்று கேட்டார்களோ அதே போன்று அதற்கு மேலாகவும் இருக்க வேண்டாம், கீழாகவும் இருக்க வேண்டாம். யா ரப்பே, உனக்காக நான் அந்த மக்களிடம் ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றி தாயா அல்லாஹ். என்னுடைய நோக்கம் எல்லாம் இங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே உன்னையே வணங்க வேண்டும். இப்படியெல்லாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறாங்க. உடனே அல்லாஹு தாலா ஃபஅமர அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல தில்க ஸஹ்ர, அல்லாஹு தாலா அந்த சஹ்ர பாறைக்கு கட்டளையிட்டான். அன் தன்ஃபத்தின் அன் நாகத்தின் அலீமத்தின் அஸ்ரா, அவர்கள் கேட்டதை போன்று ஒரு குட்டி உண்டாயிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை நீ வெளிப்படுத்துவாயாக. இதுலதான் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தாலா பெண் இனத்தை ஆணில் இருந்துதான் படைத்தான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து லிவிங் ஆர்கனிசம்ஸும் அப்படிதான் படைக்கப்பட்டது. இதுதான் அல்லாஹு தாலா டிசைன் பண்ணியிருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபெய்த்.
அல்லாஹு தாலா டிசைன் பண்ணியிருக்க அந்த விதி இந்த ஃபெய்த்துக்கு மாற்றமா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பட் இஃப் இட்ஸ் வாட் அல்லாஹ் வாண்ட்ஸ், அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தை இன்றி அல்லாஹு தாலா தான் இந்த விதி இந்த சயின்ஸை டிசைன் பண்ணியிருக்கான். இதற்கு மாற்றமாக நடக்கணும்னு சொன்னா அது அல்லாஹு தாலாவால மட்டும்தான் முடியும். அதே போன்ற அல்லாஹு தாலா ஆணிலிருந்து பெண்ணை படைத்திருக்கிறான். இதற்கு மாற்றமாக ஏதாவது ஒரு உயிரினத்தை, குறிப்பாக பெண்ணிலிருந்து ஆணை படைப்பது அல்லாஹு தாலாவால மட்டும்தான் முடியும். அதே போன்று அல்லாஹு தாலா புதிதாக ஒரு பெண் ஒட்டகத்தை படைத்து அதிலிருந்து ஒரு ஆண் ஒட்டகத்தை கருக்க செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் அதிகமான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள், இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களை நாம் அற்புதம் என கருதுகிறோம். ஆனால் அல்லாஹு தாலா படைத்த இந்த இயற்கையே ஒரு அற்புதம் தானே என்று கூறுவார்கள். வானம், பூமி, சூரியன், சந்திரன், பறவை, மழைகள் இது போன்றது உங்களுக்கு அற்புதமாக தெரியவில்லையா என்று கூறுவார்கள். எனவே அற்புதம், முஅஜிதத் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம், இயற்கைக்கு மாற்றமாக ஒரு விஷயம் நடந்தால் அது அற்புதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹு தாலா படைத்த அனைத்துமே அற்புதமானதுதான் என்று கருதுவதே சிறந்தது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. ஒரு பெண் ஒட்டகத்தை வெளிப்படுத்துமாறு அல்லாஹு தாலா அங்க இருக்கக்கூடிய பாறைக்கு கட்டளையிட்டான். இப்ப அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய பார்வைக்கு மத்தியில அந்த பாறை அப்படி பிளக்க செய்யுது. குறிப்பாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே அமர்ந்திருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் மக்கள் முன்னாடி அந்த பாறை அப்படி பிளக்கப்பட்டு, ஒரு சில ரிவாயத்துல அந்த பாறை அப்படி வெடிக்கப்பட்டு உள்ளிருந்து அந்த பெண் ஒட்டகம் வருது. அந்த பெண் ஒட்டகத்தை பார்த்தவுடன் அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த பெண் ஒட்டகம் எல்லாருடைய கண் முன்னாடியும் ஒரு குட்டியும் போட்டது. அந்த மக்கள் எப்படியெல்லாம் கேட்டார்களோ அந்த அடையாளத்தை அப்படியே பொருந்தி இருந்தது. அதை பார்த்ததும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன சாலிஹ ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அங்கு வாழக்கூடிய இன்னொரு கூட்டம் இந்த அற்புதத்தை பார்த்தும் அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்து விட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போட்ட ஒப்பந்தத்தையும் அந்த கூட்டம் மீறிவிட்டது. ஏன் ஒப்பந்தத்தை மீறினீர்கள் என்று கேட்டதற்கு, நீங்கள் கண்கட்டி வித்தை செய்கிறீர்கள், சூனியம் செய்கிறீர்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது பழி சுமத்தினர். அல்லாஹு தஆலா சூரா இஸ்ரால குறிப்பிடுகிறான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன். ஒமா மனானா அன் நுர்சில பில் ஆயாத்தி, சான்றுகள் அனுப்பி வைப்பதிலிருந்து நம்மை தடுக்கவில்லை. இல்லா அன் கத்தப பிஹல் அவ்வலூன், முன்பு வாழ்ந்தவர்களில் ஒரு கூட்டம் இதனை பொய்யாக்கி விட்டார்கள் என்பதை தவிர. அல்லாஹு தாலா சொல்றான், சான்றுலாம் ஒன்றும் நம்ம அனுப்பி வைக்காம இல்லை, ஆனா நம்ம சான்று அனுப்பியுமே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்யாக்கிட்டாங்கன்னு அல்லாஹு தாலா சொல்றான். வாத்தைனா சமூத நாக்கத்த முபசிரத்தன், சமூது கூட்டத்தினரிடம் ஒரு பெண் ஒட்டகத்தை வெளிப்படையாக அத்தாட்சியாக நாம் கொடுத்தோம்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஆனால் அத்தாட்சியை அனுப்பியும் கூட அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில் அந்த அத்தாட்சி ஏற்பட்டது. அந்த ஒட்டகத்தை பார்த்தவுடன் ஒரு சில தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு முக்கியமான குலத்துடைய தலைவர், அவருடைய பெயர் ஜுந்தக் இப்னு அம்ர் இப்னு மஹல்லா இப்னு லபியத் இப்னு ஜவ்வாஸ். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் இந்த குலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் அந்த இடத்தில் ஒரு சில குலத்தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு தயாராகும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில குஃபாரான தலைவர்கள் அவர்களை தடுத்து விட்டார்கள். அந்த குஃபாரான தலைவர்களுடைய பெயர் துஆப் பின் அமீர் பின் லபீத், அடுத்து அல் ஹுபாப் என்ற மனிதர், ரப்பாப் இப்னு சம்மார் இப்னு ஜம்ஸ். இந்த குஃபாரான தலைவர்கள் அனைவருமே இஸ்லாத்துக்கு வர இருக்கக்கூடிய தலைவர்களையும் தடுத்து விட்டார்கள். நான் முதல்ல சொன்னோம்ல, ஜுந்தக் இப்னு அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குலத்தலைவர். அவருக்கு ஒரு கசின் பிரதர் உண்டு, அவருடைய பேரு ஷிஹாப் இப்னு கலீஃபா. இந்த மனிதரும் ஒரு குலத்தை லீடராக, தலைவராக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய 3 குஃபாரான தலைவர்களும் ஷிஹாப்ட போய் பிரெயின் வாஷ் பண்றாங்க. அந்த குஃபார்கள் ஷிஹாபிடம் என்ன கூறினார்கள் என்றால், நீங்கள் இப்போது இந்த குலத்திற்கு தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே உங்களுடைய தலைவர் பதவி பறிப்போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்றாங்க. இது ரிலேட்டடான வரலாற்று செய்திகளை மிஹ்ரஷ் பின் ஹன்மா பின் அத்துமைல் என்ற கவிஞர் இதனை கவிதையாக பாடியிருக்கிறார். இந்த கவிதை அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூல் தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. جاءت مجموعة من عائلة عمران نحو مشرهم لقد دعوا سحاب زميل قبيلة سمعة نحو الطريق الصحيح وقد رغب في قبول ذلك لو كان قد قبل لكان صالح عليه الصلاة والسلام قائدا بيننا لم يرغبوا في خيانة أصدقائه ومن ذلك فإن الذي دلوا من عائلة حجر بعيد عن وجد الطريق الصحيح قد جعله. அந்த கவிஞர் மிஹ்ரஷ் பின் ஹன்மா பின் அத்துமைல் அவங்க கவிதை பாடுறாங்க.
அந்த கவிதையில என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அம்ரின் குடும்பத்திலிருந்து ஒரு குழு நபியின் மார்க்கத்தை நோக்கி வந்துவிட்டது. அவர்கள் சமூது குலத்தின் தலைவரான சிஹாபை நேர்வழியை நோக்கி அழைத்தார்கள். அந்த சிஹாப் இருக்காரே, அவரும் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே விரும்பினார். அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களில் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஆகியிருப்பார். லம் யர்கபு ஃபீ ஹியானத்தி அஸ்திகாயிஹிம், அவர்கள் தம் தோழர்களை ஏமாற்ற விரும்பவில்லை. ஒமா தாலிக ஃபைன்னல்லதி தல்லு மின் ஆயிலத்தி ஹஜ்ரா, ஹிஜ்ர் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே வழி தவறி சென்று விட்டார்கள். பாதியன் வஜதுல் தரீக சஹிஹி, அவர்கள் சரியான பாதையை கண்டுபிடித்த பிறகும் கூட கது ஜஹலஹு, அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு அந்த கவிஞர் பாடுகிறார். வலகத் அர்சல்னா இலா சமூது அஹாஹும் சாலிஹன், சமூது கூட்டத்தினரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிஹை நாம் அனுப்பினோம். அன் அப்துல்லாஹ ஃபைதாஹும் ஃபரீகன் யஹ்தஸிமூன், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து நீங்க அல்லாஹ்வுக்கு அன் அப்துல்லா, நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கன்னு சொன்னாங்க. ஃபைதாஹும் ஃபரீகன் யஹ்தஸிமூன், அப்போது அவர்கள் இரு குழுவினர்களாக பிரிந்து தர்க்கம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கு இரு குழுவினர்களாக பிரிந்தது எப்போது என்றால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தாட்சியை வெளிப்படுத்திய பிறகு, பாறை கல்லிலிருந்து பெண் ஒட்டகம் வந்ததற்கு பிறகு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்து விட்டார்கள். அங்குள்ள முஃமின்களுக்கும் காஃபிர்களுக்கும் ஏற்பட்ட ஹசம், அதாவது தர்க்கம், அதை தான் அல்லாஹு தாலா ஃபைதாஹும் ஃபரீகன் யஹ்தஸிமூன் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். போன பதிவுல பார்த்தோம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களில் ஒருவர் ஜுந்தக் பின் அம்ர். இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் துஆபு, ஹுபாபு, ரபாபு போன்ற குலத்தலைவர்கள் அனைவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குலத்துடைய தலைவர் ஷிஹாப் இப்னு கலீஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில குஃபார்கள் இவரை மூளைச்சலவை செய்ததன் காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். ஒரு பெருங்கூட்டம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்கள். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட கூட்டமும் தாவா பணியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் தர்க்கம் அதிகமானது. அங்கு இருக்கக்கூடிய குஃபார்கள் முஸ்லிம் கூட்டத்தை பார்த்து கூறினார்கள், காலு தொய்யர்னா பிகவ பிமம் மேக். அந்த குஃபார்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, உங்களையும் உங்க கூட இருக்கிறவங்களையும் நாங்க ஒரு துர்சகுணமா பார்க்கிறோம் அப்படின்னாங்க. அப்படி என்றால் ஒரு கெட்ட நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் எங்களுக்கு ஒரு கெட்ட நேரமா, அதாவது ஒரு துர்சகுணமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், காலத்தா இருக்கும் இந்தல்லா, சகுனம் இது போன்ற விஷயங்கள், அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்தல்லா, அதாவது அல்லாவிடமே உள்ளது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே அல்லாவோட கையில தான் இருக்கு. பல் அன்தும் கௌமு துஃப்தனூன், நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய மக்களாகவே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படின்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நுபுவத்து வருவதற்கு முன்னாடி மக்கள் அனைவருமே வழிகேட்டில் இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நுபுவத்து வந்த பிறகு, அவங்க மக்களிடம் பிரச்சாரம் செய்த பிறகு மக்களுக்குள் பிளவு ஏற்பட்டு விட்டது. எப்போது பார்த்தாலும் தர்க்கமும் சண்டையும் தான் நடந்து கொண்டிருக்கும். இதனை அந்த குஃபார்கள் கெட்ட நேரமாக கருதினார்கள். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதனை சோதனை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இப்படிதான் நடந்தது. சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் குடும்பத்திற்குள் சண்டை ஏற்பட்டது, நண்பர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குல்லின் கான அபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்வாலுன் கதரஃப்துமுஹா வ திஜாரத்தன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தவுனஹா வ ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஹ்தியல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹு தஆலா கூறுகிறான், உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த செல்வங்கள், லாஸ் ஆயிருமோன்னு பயப்படக்கூடிய பிசினஸ், நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய வீடு, அதாவது உங்களுடைய இல்லங்கள், மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஹ்தியல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய ஜிஹாது. இந்த மூன்றையும் விட நீங்க அதிகமா நேசித்தால், உங்களுடைய தந்தையர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இது எல்லாத்தையுமே இந்த மூன்றை விட நீங்க அதிகமா நேசித்தால், ஃபதரப்பஸு ஹத்தா யஹ்தியல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கௌமல் ஃபாஸிக், அதாவது தீமையான சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். எனவே தீனா துனியாவா, இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பது என்ற சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இஸ்லாம் என்னும் தீனை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இப்போது சமுதாயத்தில் ஒரு சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால்
அந்த குழுவிற்குள் பிரிவு, கருத்து வேறுபாடு, தர்க்கம் போன்றவற்றை ஏற்பட்டது. வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஅத்தி யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன். அந்த நாட்டில் 9 குலத்தலைவர்கள் இருந்தார்கள். அந்த நாட்டில் குழப்பத்தை பரப்பிக்கொண்டு வலா யுஸ்லிஹூன், அவர்கள் எந்த சீர்திருத்தமும் செய்யவில்லை. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத குஃபார்கள், அந்த குஃபார்களுக்கெல்லாம் தலைவர் 9 குலத்தலைவர்கள், இவங்க எல்லார்ட்டையுமே சொன்னாங்க, நீங்கள்லாம் சொன்னீங்க இந்த பாறையிலேருந்து ஒரு பெண் ஒட்டகத்தை கொண்டு வந்தா நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க. நானும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தேன், நீங்க என்னென்ன அடையாளங்களோடு ஒட்டகம் வேண்டும் என்று கேட்டீர்களோ அதே அடையாளங்களோடு அல்லாஹு தஆலா அந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வரச் செய்தான். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்கள். இதற்கான கூலி அல்லாஹு தஆலா மறுமையில உங்களுக்கு கொடுப்பான். நீங்க அல்லாஹ்விடத்துல போய் நீங்க பதில் சொல்லிக்கோங்க. ஆனால் மீண்டும் நீங்கள் என்னிடம் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நீங்கள் என்னிடம் ஒரு பிராமிஸ் பண்ணணும். அந்த பிராமிஸை நீங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். 2 கருத்துக்கள் உள்ளது. இந்த ஒப்பந்தம் ஒட்டகம் வருவதற்கு முன்னாடி நடந்தது என்பது ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து இந்த ஒட்டகம் வந்ததற்கு பின்னாடி நடந்ததுங்கிறதும் ஒரு கருத்து. சரி, இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடம் செய்த இன்னொரு ஒப்பந்தம் என்னவென்றால், வயா கௌமி ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த குஃபார்கள்ட்ட, அந்த 9 தலைவர்கள், அதுக்கு கீழே உள்ள மக்கள் எல்லார்ட்டையுமே சொல்றாங்க, யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, ஹாதிஹி நாகத்துல்லாஹி லக்கும் ஆயத்தன், இது அல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகம், நாகத்துல்லா பெண் ஒட்டகம், லக்கும் ஆயத்தன், இது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஃபதரூஹா தஅகுல் ஃபீ அர்தில்லாஹி. ஸோ அல்லாஹு தஆலாவுடைய பூமியில் அந்த ஒட்டகம் மேய்வதற்கு, சாப்பிடுவதற்கு நீங்கள் ஃப்ரீயா விட்டுருங்க. வலா தமஸ்ஸூஹா பிசு, நீங்கள் அதற்கு எந்தவித கெடுதியும் செய்து விடாதீர்கள். அந்த ஒட்டகத்தை ஃப்ரீயா விட்டுருங்க, அது எங்கே வேண்டுமானாலும் மேயட்டும், அதற்கு எந்தவித கெடுதியும் செய்து விடாதீர்கள். ஃபயஹுதஹும் அதாபுன் கரீப், ஒருவேளை நீங்கள் மீறினால் அல்லாஹு தஆலாவுடைய வேதனை உங்கள் மீது இறங்குவதற்கு வெகு நேரம் ஆகாது. அதாவது அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே நீர் அருந்துவதற்கு ஒரு வாட்டர் பெட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை கிணறுன்னு சொல்ல முடியாது, ஒரு வாட்டர் பெட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அல்லாஹு தஆலாவுடைய பெண் ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் வீக்லி த்ரைஸ், அதாவது ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் நீர் அருந்தும். ஆக்சுவலா அந்த இடத்துல நிறைய வாட்டர் பெட் இருந்தது. பட் அந்த ஒரு இடத்த மட்டும் நீங்க பர்பஸா அந்த ஒட்டகத்துக்கும் அதனுடைய குட்டிக்கும் வீக்லி த்ரைஸ் நீங்க ஹதியா பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு நாள் நீங்கள் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள், மறுநாள் அது நீர் அருந்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதர் திங் இஸ், அதாவது பாஸ்டர், அதாவது கிராசிங் ஏரியா, வயல்வெளிகள்லாம் அது போய் மேயும். அந்த ஒட்டகம் அதனுடைய குட்டியும் அது இஷ்டத்துக்கு மேயட்டும், அதை நீங்க கண்டுக்கிடாதீங்க, ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போது அல்லாஹு தஆலா அந்த மக்கள் ஒப்பந்தத்தை மீறிய பிறகு ஏன் அந்த சமுதாயத்தை அழிக்கவில்லை என்று கேள்வி வரும். அதுக்கு என்ன ரீசன் சொன்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிடாம இல்ல, ஒரு சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தை அந்த மக்களுக்கு அத்தாட்சியா விட்டு வச்சிருக்கான். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 9 தலைவர்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவங்களுடைய சந்ததிகள் நாளைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒட்டகத்தை பார்த்து இதை ஒரு அத்தாட்சியா பார்த்து நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா, அதற்கு கூட இருக்கலாம். லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாருமே இந்த ஒட்டகத்தை பார்க்குறாங்க. இது என்ன ஒட்டகம், டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் கூட சொல்லலாம், இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ் தஆலா அத்தாட்சி அந்த சமுதாயத்துக்கு இறக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய சந்ததிகள் ஒருவேளை இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லவா, அதற்கு கூட இருக்கலாம். அல்லாஹ் அலம். அல்லாஹு தஆலா எடுத்தவனே ஒரு சமுதாயத்தை அழிக்க மாட்டான். அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பான். சின்ன சின்ன சோதனைகள் மூலமாக எச்சரிக்கை செய்வான். இவையெல்லாம் செய்தும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழிப்பான். எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மக்களுக்கும் குஃபார்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தம் என்னவென்றால், அந்த ஒட்டகத்தை நீங்கள் நோவினை செய்யக்கூடாது. அந்த மக்கள் அந்த ஒப்பந்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அந்த முன்னறிவிப்பு என்னவென்றால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க ஒப்பந்தம் செய்து விட்டீர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக ஒருவன் வருவான், அது உங்களுடைய சமுதாயத்திலிருந்து வருவான். அவன் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவில்லை. அவன் பிறந்த பிறகு, இந்த ஒட்டகத்தை கொலை செய்த பிறகு நீங்கள் அனைவரும் அவனுக்கு துணை நிற்பீர்கள். அவன் தவறு செய்த பிறகு நீங்கள் அதற்கு துணை நின்றதன் காரணத்தினால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். இப்படியெல்லாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட முன்னறிவிப்பு செய்கிறாங்க, ஒரு எச்சரிக்கை மாதிரி செய்கிறாங்க. அதாவது இதை மாதிரி ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த மக்கள் சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் நடக்காது, நாங்கள் ஒப்பந்தத்தை கரெக்டாக பின்பற்றுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட மீண்டும் முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை கொலை செய்ய போகிறவன் இன்னும் பிறக்கவில்லை. அவனுடைய ஸ்கின் டோன், அதாவது அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பதை நான் கூறுகிறேன். அவனுடைய நிறம் சிகப்பு, நீலம், மஞ்சள், இது 3ம் கலந்த நிறமாக இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு குழந்தை பிறந்தால் நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க.
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த குஃபாரான தலைவர்களுக்கும் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய ஒட்டகம் நீர் அருந்துவதற்கும் மேய்வதற்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் எந்தவித நோவினையும் செய்யக்கூடாது. இதற்கு பரிகாரமாக நீங்கள் அந்த ஒட்டகத்திலிருந்து பாலை அருந்திக் கொள்ளலாம். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து குஃபாரான தலைவர்களும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட ஆரம்பித்தார்கள். அந்த ஒப்பந்தம் செய்துவிட்ட பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறார்கள். உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து ஒருவன் இந்த ஒட்டகத்தை கொலை செய்வான். அவன் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவில்லை. அவனுடைய நிறம் சிகப்பு, மஞ்சள், நீலம் மூன்றும் கலந்த நிறமாக இருக்கும். அவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்ததற்கு நீங்கள் அனைவருமே துணை நிற்பீர்கள். அவனுக்கு துணை நின்றதன் காரணத்தினால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று முன்னெச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த அடையாளத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அந்த குஃபார்கள் அவர்களுக்குள் அறிவித்துக் கொண்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று ஒரு குழந்தை பிறந்தால் நாம் அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த ஒட்டகத்திற்கு நாம் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தை நாம் கடைசி வரைக்கும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். இப்போது அந்த ஊரில் 2 உயர்ந்த குளம் இருந்தது. அதில் ஒரு உயர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு இன்னொரு உயர்ந்த குளத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணத்திற்காக பேசப்பட்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று அந்த ஒட்டகத்தை வெட்டக்கூடியவன் அவனுடைய அடையாளம் எப்படி இருக்குமோ அதே போன்று அந்த குழந்தை இருந்தது. இப்போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள். அந்த குழந்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன முன்னெச்சரிக்கை செய்தார்களோ அதே அடையாளங்களோடு அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களோ அது உயர்ந்த குலம் என்ற காரணத்தினால் அப்படியே விட்டுவிட்டார்கள். இறுதியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அடையாளங்களோடு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அது உயர்ந்த குலம் என்ற காரணத்தினால் மக்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அந்த குழந்தைக்கு கிதார் இப்னு சாலிஃப் என்று பெயர் வைக்கப்பட்டது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நார்மலான மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பியூபர்ட்டியை விட அவனுக்கு அதிகமாகவே நடந்தது. அதாவது அவனுடைய வளர்ச்சி ரொம்ப விரைவாக இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது எப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலான ஒரு குழந்தையுடைய growth அதை விட 4 மடங்கு இந்த கிதாருக்கு அதிகமாகவே இருந்தது. இதற்கு எக்ஸாம்பிளா சொல்வதாக இருந்தால், ஒரு பிறந்த குழந்தை எந்திரித்து நடக்க ஆரம்பிப்பதற்கு ஒரு 12 மாதங்கள் ஆகும். ஆனால் இந்த கிதாருக்கு 4 மடங்கு அதிகமாக இருந்ததன் காரணத்தினால் அவனுக்கு வெறும் 3 மாதங்கள் தேவைப்பட்டது. எனவே இந்த கிதாருக்கு பிசிக்கலி அண்ட் மென்டலி பியூபர்ட்டி லெவல் 4 மடங்கு அதிகமாக இருந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது காலங்கள் கடந்து கிதார் வாலிப வயதை எட்டிய பிறகு இப்போது சைத்தான் அந்த இடத்திற்கு வருகிறான். எப்படியாவது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்துவிட வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். இப்போது அங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் தூபத்தை எழுப்புகிறான். அது என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் கூறுகிறான், நீங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த ஒட்டகம் அதிகமா நீர் அருந்தது. அது அதிகமாக நீர் அருந்துவதன் காரணத்தினால் உங்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைப்பதில்லை என்று கூறுகிறான். அதே போன்று இந்த ஒட்டகம் தான் விரும்பியவாறு அனைத்து இடங்களிலும் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி மேய்வதன் காரணத்தினால் மற்ற கால்நடைகளுக்கு தேவையான உணவு கிடைப்பதில்லை என்று கூறுகிறான். ஆனால் அது உண்மையல்ல. அந்த ஒட்டகம் அதிகமாக நீர் அருந்தவும் இல்லை, மேயவும் இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு தூபத்தை, இது போன்ற ஒரு பொய்யான சிந்தனையை அந்த மக்களுடைய உள்ளத்துல சைத்தான் போடுறான். இப்போது அதே சிந்தனையில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த ஊர்ல மொத்தம் 9 வழிகேடான தலைவர்கள் இருந்தார்கள். அந்த தலைவர்களில் துஆப் இப்னு அம்ர் என்ற ஒரு தலைவர் இருந்தார் என்பதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த துஆபுக்கு ஒரு மனைவி உண்டு. அந்த மனைவியுடைய பேர் உனைசா பின் ஹுனைன் பின் மஜ்லஸ். இந்த இருவர்களுக்கும் மொத்தம் 4 பெண் பிள்ளைகள் உள்ளது. இப்போ இந்த பெண் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்ச கிதார் இப்னு சாலிப் அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க. நீ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பெண் ஒட்டகம் அதனை கொலை செய்தால் என்னோட 4 பெண் பிள்ளைகள்ல யாரை நீ விரும்புறியோ அதனை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நீ அந்த ஒட்டகத்தை கொன்றால் என்னுடைய 4 பிள்ளைகள்ல யாரை விரும்புறியோ அவங்கள திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப கிதார் இப்னு சாலிப், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னறிவிப்பு செஞ்சவன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். அதே போன்று அந்த ஊரில் இன்னொரு பெண் உண்டு. அந்த பெண்ணுடைய பெயர் சதூக் பின் முஹையா பின் சுஹைர் பின் அல் முக்தார். இந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண். இந்த பெண்ணை அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டது. இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு விட்டது. இப்ப இந்த சதூக் என்ற பெண்ணுக்கு ஒரு கசின் பிரதர் உண்டு. அவனுடைய பெயர் மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜ். இந்த மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜ் அந்த பெண்ணை ஒன் சைடா விரும்பி கொண்டிருந்தான். இப்ப சதூக் என்ற பெண் தன்னுடைய கசின் பிரதர் மிஸ்தஹ்ட்ட போய் சொன்னால், நீ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டால்
உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீ என்னுடன் ஜினாவில் ஈடுபடலாம் என்று கூறினாள். இப்போது மிஸ்தஹ் இப்னு மிஹ்ரஜும் கிதார் இப்னு சாலிப் இருவருடனும் 7 பேர் சேர்ந்து கொண்டார்கள் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக. மொத்தம் 9 பேர் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக தயாராக உள்ளார்கள். இந்த வசனத்திற்கான விளக்கம் ஒரு சில தப்சீர்களில் 9 தலைவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொரு ஒரு சில தப்சீர்களில் அந்த 9 பேர் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக தயாரானாங்கல்ல அவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தப்சீர்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ளது. வல்லாஹி எல்லாவற்றையும் அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான். இப்போது அந்த 9 பேரும் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்கு முன்னாடி அந்த சமுதாயத்துல ஒரு சில குஃபார்கள் இருந்தாங்கல்ல, அந்த குஃபார்களை லீட் பண்ணக்கூடிய தலைவர்களை சந்திச்சு பேசுறாங்க. ஏனென்றால் அந்த சமுதாய தலைவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த ஒப்பந்தத்தை மீறும் வழியில் செயல்பட்டால் அந்த தலைவர்கள் எல்லாரும் நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் முன்னாடியே டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த குஃபாரான தலைவர்கள் கூறிவிட்டார்கள், இந்த ஒட்டகம் இந்த ஊரில் இருப்பது எங்களுக்கு தொந்தரவாதான் இருக்குது, அதனால் நீங்க தாராளமா அந்த ஒட்டகத்தை கொலை செய்து விடுங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக புறப்பட்டு வராங்க. அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் வழக்கம் போல தண்ணீர் அறிந்து விட்டு அந்த இடத்துல மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த 9 இளைஞர்களும் அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்காக முன்னோக்கி போறாங்க. அந்த இளைஞர்களை பின்னோக்கி பெண்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அது ஏன்னு சொன்னா அந்த இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்காக, எப்படி கிரிக்கெட் விளையாடும் போது சேர்ஸ் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களோ அதே போன்று. இப்போது அந்த சமுது குலத்தை சார்ந்த பெண்கள் ஹிமார் அணியக்கூடிய பெண்களாக இருப்பார்கள், அதாவது முகத்தை மறைக்கக்கூடிய திரை. இப்ப அந்த சமுதாய பெண்கள், இளம் பெண்கள் அந்த 9 இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்காக, அந்த ஒட்டகத்தை கொலை செய்ய வைப்பதற்காக தன்னுடைய ஹிமார, அதாவது முகத்திரையை கலட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஹிமார கலட்டி தன்னுடைய அழகை அந்த 9 இளைஞர்களுக்கும் வெளிப்படுத்தினார்கள். இதனை பார்த்ததும் அந்த இளைஞர்களுக்கு வேகம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் அந்த ஒட்டகத்துடைய கால் நிரம்பை நோக்கி ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு அந்த ஒட்டகத்துடைய காலில் பட்டதும் அது கீழே விழுந்து விட்டது. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளைஞரை பார்த்து முன்னெச்சரிக்கை செய்தாங்கல்ல, அந்த கிதார் அப்படிங்கிறவன் தான் வந்து அந்த ஒட்டகத்துடைய தலையை வெட்டினான். வலி தாங்க முடியாமல் அந்த ஒட்டகம் கீழே விழுந்து துடித்தது. இப்ப அந்த 9 இளைஞர் கூட்டமுமே சேர்ந்து அந்த ஒட்டகத்தை வெட்டுறாங்க. இப்ப அந்த தாய் ஒட்டகத்தை வெட்டியதை பார்த்ததும் அதனுடைய குட்டி விரைந்து ஓடியது. இப்ப அந்த இளைஞர்கள் கூட்டம் அந்த குட்டியையும் வெட்டுவதற்காக போறாங்க. ஆனால் அவர்களால் அந்த ஒட்டகத்தை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒட்டகம் ஒரு மலையின் மீது ஏறிவிட்டது. இப்ப அந்த சின்ன ஒட்டகம் ஓடும் போது ஒரு சத்தத்தை எழுப்பியது. அந்த சத்தம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காதுல போய் விழுது. அதனை கேட்டதும் புரிந்து கொண்டார்கள் அந்த இளைஞர்கள் அந்த பெண் ஒட்டகத்தை கொலை செய்து விட்டார்கள் என்று. இப்போது அந்த சின்ன ஒட்டகம் முதலில் எந்த பாறையில் இருந்து வெளிப்பட்டதோ அதே பாறையில் சென்று மறைந்து விட்டது. இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருடன் எல்லாம் ஒப்பந்தம் செய்தார்களோ அந்த ஒப்பந்தம் செய்த தலைவர்களுக்கு முன் வந்து நிற்கிறார்கள். இப்ப அங்க இருக்கக்கூடிய குஃபாரான தலைவர்கள்ட்ட கேட்கிறாங்க, நான் எவ்வளவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்தும் நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்களே என்று கூறினார்கள். இப்ப அந்த குஃபாரான தலைவர்கள் கூறினார்கள், அந்த ஒட்டகத்தை வெட்டியது அனைத்துமே இளைஞர்கள், விவரம் தெரியாதவங்க, சின்ன பசங்க, நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பது போல் காட்டிக் கொண்டார்கள். இப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, இனி அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குவதை என்னால் தடுக்க முடியாது. فعقروها فقال تمتعوا في داركم 3 أيام ذلك وعد غير مكذوب. فعقروها அவர்கள் அந்த ஒட்டகத்தை வெட்டினார்கள். فقال تمتعوا في داركم 3 أيام 3 நாட்கள் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சுகமாக இருந்து கொள்ளுங்கள். அதாவது 3 நாள் உங்களுடைய இல்லங்கள்ல நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. ذلك وعد غير مكذوب. நிச்சயமாக இந்த வாக்குறுதி, அல்லாஹு தாலாவுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது. இதை சொல்லிட்டு 3 அடையாளங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு உங்களுடைய முகம் மஞ்சளித்து விடும், அடுத்த நாள் உங்களுடைய முகம் சிவந்து போய்விடும், அதற்கு அடுத்த நாள் உங்களுடைய முகம் கருத்து போய்விடும், அந்த நாளிலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். அந்த 3 நாட்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். போன பதிவுல பார்த்தோம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 9 இளைஞர்களும் ஒப்பந்தத்தை மீறி ஒட்டகத்தை கொலை செய்தார்கள். அந்த ஒட்டகத்தை கொலை செய்த இளைஞர்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எந்தவித தண்டனையும் அறிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்த ஒட்டகத்தை கொலை செய்ததற்கு முழுக்க துணையாக இருந்தவர்கள் இந்த ஒப்பந்தம் செய்த தலைவர்கள்.
எல்லா தவறையும் செஞ்சுட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்னாடி எந்த தவறும் செய்யாத மாதிரி பேசிக்கொண்டார்கள். இப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இனி அதாபு வருவதை யாராலையும் தடுக்க முடியாது. 3 நாட்கள் உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் சுகமாக இருந்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு உங்கள் மீது வேதனை இறங்கும்னு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. இப்போது அந்த ஒட்டகத்தை கொலை செய்த அந்த 9 இளைஞர்களும் மறுபடியும் ஒரு ஈவிலான ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன திட்டம் என்றால், காலு தகாசுமு பில்லாஹி லனு பையி தன்னஹு அஹ்லஹு. அதாவது அந்த 9 இளைஞர்களும் அவர்களுக்குள் பேசிக் கொண்டார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக தாக்கிடுவோம், அதாவது கொன்று விடுவோம் என்று அவர்களுக்குள் திட்டம் தீட்டினார்கள். சும்மல நக்கூல் அன்னலி வலிஹி, அதாவது எப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு குலத்திலிருந்து ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விட்டால் அதற்கென்று நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமோ, அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்திலேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தண்டனை வேறு. சமுதாயமும் பூர்வீக அரபு குடியினர்கள். ஸோ அந்த 9 பேரும் திட்டம் தீட்டுறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அந்த குடும்பத்தையும் கொலை செய்து விட்டு அவங்களுடைய அந்த குல தலைவர்கள் அவங்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம், மா ஷஹிதுனா மஹலிக்க அஹ்லிஹி வ இன்னா லசாதிகூன். அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குல தலைவர்களிடம் நாம் கூறிவிடுவோம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் கொல்லப்படும் சமயத்தில் நாம் அங்கு இருக்கவில்லை அப்படின்னு பொய் சொல்லிடுவோம், உண்மைங்கிற மாதிரி நம்ம அங்கே உள்ள தலைவர்கள்ட்ட பொய் சொல்லிடுவோம் அப்படின்னு திட்டம் திட்டுறாங்க. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடி அபுஜஹிலும் அவனுடைய கூட்டமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. அந்த வரலாற்று நிகழ்வும் இந்த வரலாற்று நிகழ்வும் கிட்டத்தட்ட ரிலேட் ஆகும். அபுஜஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக என்ன ஸ்ட்ராட்டஜியை செய்வான்னா, அங்க அரபு குலத்துல நிறைய குலங்கள் உண்டு, அதில் ஒவ்வொரு குலத்திலும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அதில் ஒவ்வொருத்தர் கையிலையுமே வாளை கொடுத்து மொத்தமாக சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால் யார் கொலை செய்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியாது. இப்படி நம்ம என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம், அவங்க பிணை தான் கொடுப்பாங்க, அதாவது நஷ்ட ஈடு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டாங்க. அதே போன்று இந்த 12 பேரும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்வதற்காக திட்டம் போடுறாங்க. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வ மக்கரு மக்கரன் வ மக்கர்னா மக்கரன் வ ஹும் லா யஷ்குரூன். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், பிறகு அவர்கள் அறியாத வகையில் நாமும் சூழ்ச்சி செய்தோம். அல்லாஹ் தஆலா என்ன சூழ்ச்சி செய்தான்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பவுமே தனியாக ஒரு குகையிலிருந்து வழிபாடு செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த 12 பேரும் என்ன பிளான் போடுறாங்கன்னு சொன்னா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். ஆனால் 3 நாட்கள் முடிவதற்கு முன்னாடியே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். இப்போது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக அவங்க அடிக்கடி தொழுது கொண்டிருக்கக்கூடிய குகைக்கு சென்று பார்க்கலாம். அவர்கள் அங்கே தொழுது கொண்டிருக்கும் போது நாம் அவர்களை கொன்றுவிடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். பிறகு அவர்களுடைய குடும்பத்தாரையும் கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். இப்ப அந்த 12 பேரும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கொலை செய்வதற்காக அந்த குகைக்குள்ள போறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல இல்ல. அல்லாஹ் தஆலா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும், நீங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான். இப்ப இந்த 12 பேரும் அந்த குகைக்குள்ள போறாங்க. ஆனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய பாறை கல்லை எடுத்துவிட்டு வந்து அந்த குகையுடைய வாசலை முழுவதுமாக அடைத்து விட்டான். இப்ப அந்த 12 பேரும் அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குகைக்குள்ள வச்சு அந்த மக்களுக்கு அதாபை இறக்கணும். இப்ப சமுதாயத்துடைய நிலை என்ன ஆனதுன்னு சொன்னா, ஏற்கனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்ததை போன்று முதல் நாள் அவர்களுடைய முகம் மஞ்சளித்து போய்விட்டது. ஆனால் அந்த அடையாளத்தை கண்டு அவர்களுடைய உள்ளத்தில் எந்தவித அச்சமும் ஏற்படவில்லை. மறுநாள் அவர்களுடைய முகம் அனைத்தும் சிவந்து விட்டது. அதனை பார்த்தும் அவர்களுடைய உள்ளத்தில் இறை அச்சம் ஏற்படவில்லை. 3வது நாள் அந்த மக்களுடைய முகம் அனைத்தும் கருத்து போய் விட்டது. அந்த நாள் தான் அந்த மக்களுக்கு அதாபு இறக்கப்பட்ட நாள். அந்த மக்கள் அவர்களுக்குள் பேசி கொண்டார்கள், இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாபு வரும்னு சொன்னாங்களே, இன்னும் அதாபே வரலையே அப்படின்னு பேசி கொண்டார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாபு 3 வகைப்படும். அதுல ஒன்று அதாபே மின் ஃபௌகிக்கும், அதாபே மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அதாபே இஸ்திசால். அதுல இந்த மக்களுக்கு என்ன வேதனை இறங்குச்சுன்னு சொன்னா, பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய வேதனை. அதாபே மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபஹதத்குமுர் ரஜ்ஃபத்து ஃபஸ்பஹு ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன். திடீரென்று திடுக்கிட செய்யும் நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது. அவர்களுடைய வீடுகளிலே முகம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ரஜிஃபத் அப்படின்னு சொன்னா நிலநடுக்கம் என்று அர்த்தம். அவர்கள் மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்ததுனால நிலநடுக்கம் ஏற்பட்டால் லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது நிலச்சரிவுகள் ஏற்படும்.
இந்த சமுதாயம் பாறைகளை குடைந்து அதிலிருந்து அரண்மனை கட்டினார்கள். ஆனால் அல்லாஹு தாலா நிலநடுக்கம் நிலச்சரிவு மூலமாக ஒட்டுமொத்த ஊரையுமே அல்லாஹு தாலா அழிச்சிட்டான். ஃபதில்க புயூத்தகும் ஹாவியத்தின் பிமா வொலமு, அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அவங்களுடைய இல்லங்கள் எல்லாமே லேண்ட்ஸ்லைட்ஸ் மூலமா இடிந்து போய் விழுந்து கிடந்ததுன்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஒரு சில செய்திகள்ல இருக்கு சமுதாயம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த நாள்ல அத்தர் பூசி கொண்டு இருந்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் குரான்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கு. 7வது அத்தியாயம் 73வது வசனம், 11வது அத்தியாயம் 61வது வசனம், 15வது அத்தியாயம் 80வது வசனம், பனி இஸ்ராயில் 59வது வசனம், 26வது அத்தியாயம் 141வது வசனம், 27வது அத்தியாயம் 45வது வசனம், 29வது அத்தியாயம் 38வது வசனம், 41வது அத்தியாயம் 17வது வசனம், 51ஆம் அத்தியாயம் 43வது வசனம், 54வது அத்தியாயம் 23வது வசனம், 69வது அத்தியாயம் 4வது வசனம், 91வது அத்தியாயத்துல கடைசி வசனங்கள்ல இருக்கு. இப்போது சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் மரணித்து விட்டார்கள், ஆனால் 2 பேரை தவிர. அதில் ஒன்று கலபா பின் சலஹ் என்ற பெண்மணி. இந்த பெண்ணும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திடம் உங்களுக்கு வேதனை இறங்க போகிறது என்று சொன்ன பிறகு அந்த பெண் இந்த ஊரை விட்டுவிட்டு வேறொரு ஊருக்கு சென்று விட்டால், அந்த ஊருக்கு சென்றவுடன் அதே இடத்திலேயே மரணித்து விட்டால் என்று செய்திகள் உள்ளது. பிறகு குஃபார் கூட்டத்தில் உள்ள அபு ரைஹால் என்பவரும் மரணிக்கவில்லை. இவர் பற்றிய செய்திகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரி, இப்போது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதுல 18511வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பத்ர் போருக்கு முன்பு நடந்த நிகழ்வு. ஹிஜ்ரி 2வது காலகட்டத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைமைக்கு கீழே 200 பேர். அந்த போருடைய பேரு துல்லுசைர் போர் என்று கூறுவார்கள். அந்த போருக்கு சென்று விட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பர்பஸ்க்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கேம்ப் போடுறாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப உள்ள வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புறாங்க. எழுப்பிய பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. இருக்கிறதுலே ஆக கெட்டவன் 2 பேரை உனக்கு அறிவிக்கட்டுமா? அதாவது உலகத்திலேயே 2 ஒஸ்டான பீயிங்ஸ், அதாவது 2 பேரை உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுங்கள் யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கெட்ட மனிதன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல அந்த ஒட்டகத்தை கொலை செய்தவன், இன்னொரு கெட்ட மனிதன் உன்னை கொலை செய்பவன், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்பவன். இவன் தான் என்னுடைய சமுதாயத்துல இருக்கிறதே ரொம்ப பெரிய துர்பாக்கியசாலி அப்படின்னு சொன்னாங்க. அவன் உன்னை கொலை செய்யும் போது உன்னுடைய தாடியில ரத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன் அப்துல்லா இப்னு முல்ஜிம் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய அநியாயமான முறையில கொலைகள் நடந்திருக்கு. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட ஒரு காஃபிருடைய கையில கொல்லப்பட்டு தான் மரணித்தார்கள். அப்போது எதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவன் இந்த சமுதாயத்திலேயே ஆக கேடு கெட்டவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஒட்டகத்தை கொலை செய்தவனோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதற்கு உலமாக்கள் அளிக்கக்கூடிய விளக்கம், கிதார் அப்படிங்கிறவன் அந்த ஒட்டகத்தை கொலை செய்த பிறகு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்பு அத்தோட எண்டாயிரும். ஏனென்றால் அந்த ஒட்டகம் அல்லாஹு தாலாவால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அத்தாட்சி. அதனை பார்த்தவுடன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ல உள்ளவங்க எல்லாருமே அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் சாலிஹ ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அடையாளமா, ஒரு அத்தாட்சியா அந்த ஒட்டகம் அந்த ஊர்ல திகழ்ந்திருக்கு. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வெளிப்படுத்திய ஒரு அத்தாட்சி. எப்படி அந்த ஒட்டகம் கொல்லப்பட்ட பிறகு அல்லாஹு தாலா அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது அல்லாஹு தாலா கோவப்பட்டு அந்த ஊரை அழிச்சானோ, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட பிறகு அந்த ஒட்டுமொத்த சமுதாயமே அல்லாஹு தாலாவுடைய கோவ பார்வைக்கு உள்ளாயிட்டு. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலிஃபாவான பிறகு இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களுக்கு முழுவதுமாக கட்டுப்படவில்லை. ஏனென்றால் கரப்ஷன்லெஸ் இஸ்லாம், அதாவது கரப்ஷனே இல்லாத இஸ்லாம், அந்த படிப்பினை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் அபுபக்கர், உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம கரெக்டான இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற ஒரு படிப்பினை நம்மால்